இங்க வெண்ணிலா ஒரு பக்கம் விஜயை தேடி பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இத பார்த்துட்டு இருக்க தாத்தாவும் பாட்டியும் சமாளிக்க முடியாம, பாட்டியுமே விஜய்க்கு கால் பண்ணி, "நீ முதல்ல கிளம்பி வாப்பா. இவளால பிரச்சனை என்னால தாங்க முடியல. சொல்லப்போனா நீ வந்து இவள சமாதானப்படுத்தினா தான் உண்டு. எங்களால இவகிட்ட பேசவே முடியல. பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இப்ப கூட பாரு தாத்தாவ போட்டு படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கா." அப்படின்ற மாரி எங்க பாட்டியுமே டைரக்ட்டா விஜய்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. இத கேட்ட விஜயுமே அடுத்த செகண்டே டைரக்ட்டா வேகமா கிளம்பி வந்துட்டாரு. ஆனா வெண்ணிலா இங்க விஜய் வந்து அடுத்த செகண்ட் எத பத்தியும் யோசிக்காம விஜய் போய் ஹக் பண்றாங்க. விஜய், "ஏன் விஜய் என்ன விட்டுட்டு போன? எதுக்காக என்ன தனியா விட்டுட்டு போயிட்ட?" அப்படின்ற மாரி அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணி இந்த பக்கம் விஜய் ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இத பார்த்துட்டு இருக்க விஜயுமே, "வெண்ணிலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முட்டாள்தனமா எதுக்காக இப்படி தாத்தா பாட்டி முன்னாடி என்ன ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல நகரு." அப்படின்ற மாரி இங்க வெண்ணிலாவை பிடிச்சு தள்ளிவிட பாக்குறாங்க. ஆனா வெண்ணிலாவுமே, "இங்க பாரு விஜய், நீ எதுக்காக என்ன விலைக்கு விடணும்னு நினைக்கிற? உனக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல்ல. நீ என்ன மேரேஜ் பண்ணி தானே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அப்புறம் எதுக்காக நான் அவங்க பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக உன்னை நான் விட்டு கொடுக்கணும்? என் லைஃப்ல உனக்காக தான் நான் நிறைய விஷயங்களை தியாகம் பண்ணியிருக்கேன். அப்ப கண்டிப்பா உனக்காக நான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் விஜய் மேல என்னோட முழு அன்பும் இருக்கும்." அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட விஜய்க்கு, தாத்தா பாட்டிக்கு, அதே நேரம் இங்க ராகினிக்கே பயங்கரமான ஷாக்கு. "இது என்னடா புதிய ட்விஸ்டா இருக்கு?" அப்படின்ற மாதிரி ராகினியுமே, "என்னடா இது, இவ ஏதோ புதுசா ஒரு பிட்ட போடுறா." அப்படின்ற மாதிரி அப்படி மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல ராகினியுமே இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா நம்ம காவேரிக்கு தெரியப்படுத்தி அவளை இன்னுமே வெறுப்பேற்றணும் அப்படின்ற மாதிரி எப்பவும் போல அவங்களோட சகினி வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி மொபைல் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க விஜயுமே இங்க வெண்ணிலாவை பிடிச்சி விலக்கி விட்டுட்டு, "இங்க பாரு வெண்ணிலா, முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. உனக்கு எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு யார் சொன்னா? நீ எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப வெண்ணிலாவுமே, "ஏன் விஜய், நீ என்ன மேரேஜ் பண்ணாம இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அப்புறம் எதுக்காக நான் இந்த வீட்டுல இருக்கேன்?" அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்ட விஜயுமே, "இங்க பாரு வெண்ணிலா, உன்னோட உண்மையான சூழ்நிலை என்ன நீ முதல்ல புரிஞ்சுக்க. நீ வந்து இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னோட சுயநினைவை இழந்துட்ட. உன்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறைஞ்சு போச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன்." அப்படின்ற மாதிரி இங்க விஜய் சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் வெண்ணிலா தன்னோட தலையை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துடுறாங்க. அப்ப கரெக்டா விஜயுமே, "என்னாச்சு வெண்ணிலா, என்னாச்சு உனக்கு?" அப்படின்ற மாதிரி பதற ஆரம்பிக்கிறாங்க. உடனே இங்க வெண்ணிலா பயங்கரமா அழுதுகிட்டு, "விஜய், அப்ப எதுக்காக, அப்ப நான் இதுக்காக தான் இங்க இருக்கேனா? அப்ப என்னோட அப்பா அம்மாலாம் எங்க, அவங்க எங்க இருக்காங்க?" அப்படின்ற மாதிரி ரொம்பவே பதறி போய் பயத்தோட கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப விஜயுமே, "இங்க பாரு வெண்ணிலா, நான் ஓப்பனா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிடுறேன், கேட்டுக்க. நீ உங்க அப்பா அம்மாவோட வந்துட்டு இருக்கும்போது கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல உங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. உனக்கு தலையில அடிபட்டு உன்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் நீ மறந்து போயிட்ட. அதுக்கப்புறம் உன்னை யாரோ ஹோம்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நான் வருஷ கணக்குல உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். நீ எங்கேயுமே கிடைக்காதனால ஒரு வழியா அந்த விஷயத்துல இருந்து நான் ரொம்பவே ஃப்ரீயா வெளியில வந்துட்டேன். ஏன்னா நீ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஒருத்தங்க உன்னை மறுபடியும் கூட்டிட்டு இந்த வீட்டுக்கு வந்தாங்க. அப்பதான் உன்னை மறுபடியும் நான் பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன்னை கூட்டு போய் செக்அப்லாம் பண்ணிட்டு, உனக்கு மனநிலை சரியாகணும்னா நீ என் கூட என் வீட்டில் இருக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை இருக்க வச்சேன்." அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலையும் இந்த பக்கம் வந்து விஜய் வெண்ணிலா கிட்ட ரொம்பவே ஓப்பனாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெண்ணிலாவுமே தான் அப்பா அம்மா இறந்துட்டதை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் ஹக் பண்ணி, "விஜய், எனக்கே இவ்வளோ பெரிய நிலைமை, எனக்கே இவ்வளோ பெரிய தண்டனை." அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், "இனிமேல் நீ எனக்குன்னு இருக்கிற ஒரே சொந்த நீ மட்டும்தான். நான் உன்னை விட்டு நகரவே மாட்டேன். நான் சாகிற வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன்." அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க தாத்தாக்கும் பாட்டிக்கும் ரொம்பவே கடுப்பாக ஆரம்பிக்குது. அப்ப கரெக்டா தாத்தாவுமே, "விஜய், இங்க பாரு, இதுக்கு மேல இந்த விஷயத்தை இந்த பொண்ணுகிட்ட மறைக்க வேணாண்டா. முதல்ல உன்னோட உண்மையான பர்சனல் விஷயத்தை பத்தி அந்த பொண்ணுகிட்ட பேசுற." அப்படின்ற மாதிரி தாத்தா பாட்டியுமே எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து விஜயுமே, "சரி, அப்பனா வெண்ணிலாவோட மனசுல நம்ம தேவையில்லாம ஆசையை விதைச்சிடக்கூடாது. இதை நம்ம முன்னாடியே சொல்லி ஆகணும்." அப்படிங்கிறதுக்காக அவருமே டைரக்டா வெண்ணிலா கிட்ட, "இங்க பாரு வெண்ணிலா, உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேசணும். சொல்லப்போனா நீ என் லைஃப்குள்ள மறுபடியும் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்." அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் வெண்ணிலாவால அந்த விஷயத்தை சுத்தமா ஏத்துக்க முடியல. "விஜய், எதுக்காக என்கிட்ட பொய் சொல்ற? இப்படிலாம் பொய் சொல்லாத. நீ என்ன அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக சொல்றியா? இதை நான் ஏத்துக்க மாட்டேன். கண்டிப்பா கடைசி வரைக்கும் நான் உன் லைஃப்ல நான் உன் கூட தான் இருப்பேன். நீ இப்படி சொல்ற பொய்யெல்லாம் நான் நம்ப மாட்டேன்." அப்படின்ற மாதிரி இங்க பயங்கரமா அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விஜயுமே, "இங்க பாரு வெண்ணிலா, இதான் ரியாலிட்டி. நான் சொல்றத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்க. எனக்கும் காவேரின்ற ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அவங்க அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல திரும்பி வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து வாழ முடியுமே தவிர நீ என் கூட இருக்க முடியாது. உன் மனநிலை சரியானதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியில் போய் தான் ஆகணும். உனக்கான லைஃப்பை நீ தேடணும். உனக்கான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதா தான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன்." அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் தான் மனசில் இருக்க எல்லா விஷயத்தையும் ரொம்பவே ஓப்பனாக இங்கே வெண்ணிலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க வெண்ணிலாவுமே, "இல்லை விஜய், நீ இப்படி பண்ணக்கூடாது. நீ பண்ணுறது பெரிய தப்பு. நீ எதுக்காக என்ன லவ் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? சரி விடு, கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல. இப்போ அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக உன் லைஃப்ல நான் தான் இருப்பேன். நான் தான் உன் லைஃப்குள்ள கடைசி வரைக்கும் இருக்கணும்." அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலா பயங்கர
பயங்கரமா அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜய்க்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் எங்க தாத்தாவும் பாட்டியும் என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு சரி பண்ணணும்னு சொல்லி அவன் வீட்டில் கூட்டு வந்து வச்சு சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ என்னமோ அவன் கல்யாணம் பண்ணியிருக்கிறத வச்சு அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ண சொல்றதுக்கு உனக்கு என்னமோ உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி தாத்தா வெண்ணிலா கிட்ட சண்டைக்கு போறாங்க. அப்ப கரெக்டா வெண்ணிலாவுமே இங்க பாருங்க, இது எனக்கும் விஜய்க்கும் நடக்கிற விஷயம், இதுல நீங்க குறுக்க வராதீங்க, ஏன்னா விஜய் வந்து எனக்கு சொந்தமானவர் அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலாவும் பயங்கர ஆக்ரோஷத்தோட சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க ராகினியுமே ஓஹோ, அப்போ வெண்ணிலா ஒரு முடிவோட தான் இருக்கா, என்னதான் ஆனாலும் விஜயை விட்டு போகக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கா. இவகிட்ட இன்னொரு விஷயத்த பத்தியும் பேசணும்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னுமே அந்த தெளிவு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகினியுமே விஜய் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜய், நீ எதுக்காக வெண்ணிலாவை அவாய்ட் பண்ணிட்டு இருக்க? உண்மை சொல்ல போனா காவேரி உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டால, நீங்க ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருந்த மாதிரி ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு, அவளும் வேலைக்கு போயிட்டா, இதுக்கப்புறம் நீ காவேரி கூட வாழணும்னு அவசியம் கிடையாதுல்ல, உன்னோட லவ்வரே கிடைச்சிட்டா, இதுக்கப்புறம் நீ எதுக்காக இவளை விட்டு நீ வேலைக்கு போகணும், நீ வெண்ணிலா கூட வாழலாம்ல அப்படின்ற மாதிரி இங்க ராகினி எடுத்து கொடுக்குறாங்க. இதை கேட்டோடனே இன்னொரு பக்கம் எங்க வெண்ணிலாக்கு செம்ம ட்ரிக்கா இருக்கு. உடனே அவங்களுமே விஜய், அப்பனா நீ அந்த பொண்ணு கூட ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தியா? சரி விடு, அந்த பொண்ணு தான் உன்னை விட்டு போயிட்டால, மறுபடியும் எதுக்காக நீ அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் நான் இருக்கேன்ல, என் லைஃப்ல இனிமேல் நீ மட்டும் தான் எனக்கு முக்கியம், அதே மாதிரி உன் லைஃப்ல நான் மட்டும் தான் முக்கியமா இருக்கணும், வேற யாரை பத்தி நீ நினைக்க கூடாது அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலா ரொம்பவே அடமண்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க விஜய்க்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ரொம்பவுமே கோபத்தோட வெண்ணிலாவை பார்த்து, வெண்ணிலா இங்க பாரு, அவ சொல்றாங்கிறதெல்லாம் அவ பேச்சு கேட்டுட்டு இருக்காத, நான் இப்போ வந்து காவேரியை ரொம்பவே வந்து மனசார லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால கண்டிப்பா காவேரி கூட தான் சேர்ந்து வாழ முடியும், உன் கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகினியை பார்த்து விஜய் பயங்கரமா முறைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா வெண்ணிலாவுமே இங்க பாரு விஜய், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்ன அடிச்சே துரத்தினாலும் சரி, நான் இந்த வீட்டை விட்டு நகர மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலா பயங்கரமா அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ராகினிக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஆஹா, நம்ம பத்த வச்ச நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது, சரி சரி, இதுல கொஞ்ச நேரம் நம்ம குளிர் காயலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு முடிவோட நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் இங்க விஜயுமே இங்க வெண்ணிலா கிட்ட, இங்க பாரு வெண்ணிலா, இதுக்கு மேல நான் உங்ககிட்ட இப்படி சாஃப்டாலாம் என்னால பேசிட்டு இருக்க முடியாது, நான் சொல்றத தெளிவா கேட்டுக்க, உனக்கு இன்னும் 2 வாரம் தான் டைம் இருக்கு, நான் 2 வாரத்துக்குள்ள உன்னோட சொந்தக்காரங்களோட டீட்டெயில் அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கண்டிப்பா உன்னை அவங்க வீட்டுக்கு அமுச்சு வச்சிருவேன், உன்னை என்னால இதே வீட்டில் வச்செல்லாம் பார்த்துக்க முடியாது, உன் மனநிலையை சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட முடிவெடுத்தேன், இதுக்கு மேல என்னால இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்க முடியாது, என் லைஃப்ல நீ இருந்தாதான் ஒரு டைம்ல, பட் ஆனா இப்போ நீ என் லைஃப்ல கிடையாது, ஏன்னா என் லைஃப்ல இப்போ என் காவேரிக்கு மட்டும் தான் இடம் இருக்கு, ஏன்னா அவளை நான் இப்போ மனசார லவ் பண்றேன், அது மட்டும் இல்லாம அவ தான் என் லைஃப்ல லைஃப் பார்ட்னரா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன், அதுலேயே முக்கியமா நீ என்னோட லைஃப் பார்ட்னரா இருக்க வாய்ப்பே கிடையாது, அதனால நீ ஒழுங்கா அவன் வேலையை பாரு வெண்ணிலா, இன்னும் 2 வாரத்துல நீ மறுபடியும் உன்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போற அப்படின்ற மாதிரி இங்க விஜய் வெண்ணிலாக்கு ஒரு அலர்ட் கொடுத்துட்டு அங்கிருந்து வேக வேகமா கிளம்புறாரு. ஆனா விஜய் கிளம்பும்போது தாத்தாவுமே, இங்க பாரு தம்பி, இதுக்கு மேல இந்த விஷயத்த நீ ஆற போடாதரா, 2 வாரங்கிறத இன்னுமே சீக்கிரமா முடிக்க பாரு, இந்த பொண்ணை சீக்கிரமா அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல போய் சேர்த்தாக்கணும், இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாத்தாவுமே எடுத்து சொல்லி அனுப்புறாங்க. இது கேட்ட விஜயுமே, நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா, கண்டிப்பா இதுதான் என்னோட முதல் வேலை, வெண்ணிலா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி விசாரிச்சு வெண்ணிலாவை இன்னும் 2 வாரத்துல அவங்களோட சொந்தக்காரங்களோட சேர்க்கறதா என்னோட முதல் திட்டமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் வேக வேகமா கிளம்புறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற வெண்ணிலாவுமே, இங்க பாரு விஜய், நீ என்னதான் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தினாலும் சரி, கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன், என் லைஃப்ல நீ மட்டும் தான் எனக்கு வேணும், உன்னை அடையிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வில்லத்தனமா இந்த பக்கம் வெண்ணிலா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா வெண்ணிலாவோட கேரக்டரை ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப சாஃப்டா காட்டி ரொம்ப அடமெண்டான கேரக்டரா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ அடுத்து காவேரியோட லைஃப்க்கு வில்லியா வரப்போறது வெண்ணிலா மட்டும்தான். வெண்ணிலா தான் கண்டிப்பா காவேரிக்கு பயங்கரமான வந்து ஒரு எதிர்ப்பை கொடுத்து இங்க விஜயும் காவேரியும் ஒன்று சேர விடாம தடுக்கிறதுக்கு ஒரு தயாரான நிலையில இருக்காங்க. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் காய்ஸ்.